ஹர்மோஸ் ஜலசந்தியை அடைச்சி வச்சிருக்காங்க. அடைச்சினா என்ன, பூரா குறுக்க வந்து கம்பி கட்டி அடைக்கிறது இல்லை. சம்மந்தம் இல்லாத வேற கப்பல் சம்மந்தம் இல்லாமல் வந்துச்சுன்னா போட்டு தாக்குறாங்க. சரி, நாங்கள் தாண்டி போகிறோம், தள்ளி போகிறோம் அப்படின்னா அங்கே கண்ணி வெடி வச்சுருக்காங்க. ஈரான் கையில் அவ்வளோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. அது எப்படின்னா, சைனா கொடுத்துருக்கான், ரஷ்யா கொடுத்துருக்கான், அப்படி இல்லை, அவன் செல்ஃபாகவே அவன் வந்து உண்டாக்கி வச்சுருக்கான். இப்போது உலகத்தில் இருக்கிற ஒரு சரியான கிரிமினல், எதுக்கும் கட்டுப்படாத ஒரு வீணாக போன அப்படிங்கிற இடத்து என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் ட்ரம்ப்புக்கு பொருந்தும். அமெரிக்காவை கிட்டத்தட்ட அன்பால் மிரட்டியது சீனா. ஓட்டரி நரி எழுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி எழுத முடியல. இப்போ ரொம்ப தெளிவாக அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, முஜ்தபா கம்யூனிட்டிலேருந்து வந்துருச்சு. இனிமேல் பேச்சுவார்த்தை, சமாதானம், அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது. நீ அப்படியே நான் எப்படியே இருக்கேன் பார்த்துக்கோ, நீயா நானான்னு பார்த்துக்கிடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அமெரிக்கா தன் அழிவை, அந்த மண்ணை வந்து தன் தலையில் தானே அள்ளி போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா, இந்த கிறுக்கு அதிபரை திரும்ப தேர்ந்தெடுத்தது. பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல். இந்த ஈரான் அமெரிக்கா போர் இந்த வாரம் முடிவுக்கு வந்துடும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு எதிர்பார்த்த டைமில் வந்து நான் எண்டு கார்டு கொடுத்துறேன் அவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்கிற விதமாக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஈரான் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காரு. இதுக்கு ஈரான் சைட்லேருந்து இதுக்கப்புறம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு சார் இந்த பிரச்சனையில்? 2 விஷயம் நடந்திருக்கு, அல்ல 3 விஷயம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட தாக்குதல் நடந்திருக்கு, 3வது பக்கம் நீங்கள் சொன்னீங்கல்ல, இனிமேல் வந்து இவங்களோட பேச்சுவார்த்தையே கிடையாது, நீங்கள் வந்து நாங்கள் வந்து வாரு அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இதுதான் நடந்திருக்கு. அது என்னென்னா, வழக்கம் போல் இந்த ஹர்மோஸ் ஜலசந்தியை அடைச்சி வச்சுருக்காங்க. அடைச்சினா என்ன, பூரா குறுக்க வந்து கம்பி கட்டி அடைக்கிறது இல்லை. இப்போ சம்மந்தம் இல்லாத வேற கப்பல் சம்மந்தம் இல்லாமல் வந்துச்சுன்னா போட்டு தாக்குறாங்க. சரி, நாங்கள் தாண்டி போகிறோம், தள்ளி போகிறோம் அப்படின்னா அங்கே கண்ணி வெடி வச்சுருக்காங்க. ஓகே, கண்ணி வெடி இல்லாத இடம் எதுவும் இந்த இடத்துல ரூட்டில் போங்க அப்படின்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த ரூட்டில் தான் போக முடியுது. சைனா கப்பல், சில இந்தியா கப்பல், ரஷ்யா கப்பல், மற்ற எல்லாம் வருது. வேறு யூரோப்பியன் சில கப்பல்லாம் வருது. இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட கப்பல் வந்து வர முடியல. ஓகே, இது இப்படி கண்ணி வெடி வச்சுருக்கோன்னு சொல்லி போயிட்டு நேரத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாளில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலோட ஒரு பெரிய ட்ரோனு அல்லது சின்ன விமானம், ஆளில்லா விமானம், அது வந்து அது என்னென்னா இந்த மாதிரி உளவு பார்க்குற விமானம், அது ஹர்மோஸுக்கு மேலே அந்த பக்கம் பந்தர பாஸ் ஹர்மோஸ் போய் சுற்றிட்டுருக்கு. பார்த்தாங்க, என்னடா அது சம்மந்தம்லாம் வந்துட்டுருக்கு. பார்த்தோன்னே சரி இது உளவு பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டு தாக்கிட்டாங்க. ஈரான் கையில் அவ்வளோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. அது எப்படின்னா, சைனா கொடுத்துருக்கான், ரஷ்யா கொடுத்துருக்கான், அப்படி இல்லை, அவன் செல்ஃபாகவே அவன் வந்து உண்டாக்கி வச்சுருக்கான். இப்போது ஆனால் நாங்கள் எங்களோட தற்காப்பாக தான் நாங்கள் அடிச்சுன்னு அமெரிக்கா சைட்னு சொல்கிறாங்க. இது என்ன தற்காப்பு? அது முந்தாநாள் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தை எடுத்திங்கன்னா அதில் வந்து முன்முனைப்பாக இருக்கிறது வந்து பாகிஸ்தான். ஓகே, அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னும் பிரச்சனை தீரணும் அப்படின்னு ரொம்ப என்னது ஆக்ரோஷமாக அல்லது ரொம்ப விருப்பப்பட்டு இது இப்போ சீக்கிரம் முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது பொதுவாக ஜிசிசி கண்ட்ரி. இது சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத்து, ஒமான். இந்த 6ல் வந்து சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார் இவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கான தினந்தோறும் ஆன லாஸ் இருக்குல்ல, ரொம்ப ஹெவி லாஸு சமாளிக்க முடியல. ஏன்னா இங்கே சவுதி அரேபியா பார்த்திங்கன்னா 2030 அப்படிங்கிறதுல ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. உலகத்தின் டாலஸ்ட் டவர் புர்ஜ் கலிஃபாவோட பெருசாக வந்து ரியாதில் ஒரு டவர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 2026 ஆச்சு, இன்னும் 4 வருஷம் தான். அதுக்குள்ளே வந்து 1 கிலோமீட்டருக்கு அண்ணாந்து பார்க்குற மாதிரி டவர் பண்ணணும். இங்கே வந்து ஐ திங்க் 865 மீட்ரு அப்படின்னா 3/4 கிலோமீட்டர் தாண்டி 1 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கீழே அவன் வந்து 1 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு உயரமாக பண்ணணும்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. அது போக வேறு ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு சவுதி அரேபியா முன்னாடி ரொம்ப இறுக்கி கட்டி ஒரு மாதிரி இந்த நாட்டை வந்து ஓப்பன் பண்ணி விட்டு பார் இருக்குது, தேட்டர் இருக்குது, யார் வேணாலும் வரலாம். மெக்கா மதினாவில் வந்து முன்னாடி 30 கிலோமீட்டருக்குள்ளே யாரும் வர முடியாது. இப்போ அதெல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டு மெக்கா மதினா உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட வளையம், இதுக்கு உள்ளே வந்து வேறு நான் முஸ்லீம்ஸ் வர முடியாது, மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் ஓரளவு தூரத்துலேருந்து மெக்கா இதுதானா அப்படிங்கிற மாதிரி அவர் மதினா இதுதானா அப்படின்னு. ஏன்னா மெக்காங்கிறது வந்து ஹரம் ஷெரீஃப்னு சொல்லுவாங்க, அது வந்து
முஸ்லீம்களுக்கு ரொம்ப புனிதமான ஒரு தலம் அது. மதீனா அப்படிங்கிறது வந்து முகமது நபி வந்து அடக்கம் பண்ணப்பட்ட இடம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரெண்டு புனிதமான இடங்கள். அப்போது ஹஜ்ஜுக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பேசிக்கிற நேரத்தை ஹஜ்ஜு டைம் அங்கே பார்த்தா லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து உலகத்துலேருந்து கூடுவாங்க. என்னென்னா கடமையில் வாழ்நாளில் வசதி உள்ளவங்க வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ்ஜு பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ அது கூடுறாங்க. ஸோ அந்த இடத்துல கூட குலோஸாக போய் பார்த்துக்கலான்னு மொத்த சவுதி அரேபியா நிறைய ஓப்பன் பண்ணி விட்டாப்புல. ஓகே, அப்போது ஓப்பன் பண்ணி விட்டால் தான் வெளிநாட்டிலேருந்து பணம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேரும். இன்வெஸ்ட்மெண்ட்டு சாதாரண இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அது வந்து ஒரு 10,000 கோடி, 20,000 கோடி, 50,000 கோடி, 1,00,000 கோடி அப்படின்னு நிறைய வரணும். சரி, அந்த நாட்டில் பணம் இல்லையா அப்படின்னா வெளியில் சாதாரண நம்ம பார்வைக்கு பார்க்கும்போது அப்பா பெரிய பணக்காரப்பா, எக்கச்சக்கமாக ஒரு 40 கார் வச்சுருக்காரு, இது வச்சுருக்காரு, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அதை விட தாண்டி நம்ம வந்து கட்டணும். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கையில் வந்து ஒரு 10 கோடி ரூபா வச்சுருக்கீங்க. ஓகே, பெரிய பங்களா, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, ரைட், ஓகே. நீங்கள் வந்து திடீர்னு வந்து ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு பெரிய டவர் கட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கலாம். இடத்த வாங்கணும், டவர் கட்டணும் நினைக்கிறீங்க. காசு கையில் இருக்குது 10 கோடி, இன்னும் கடன் வாங்கினா இன்னும் ஒரு 20-30 கோடி வாங்கலாம், மிச்சம் 50 கோடி. அப்போது நீங்கள் வந்து ஏழையா அப்படிலாம் கணக்கு இல்லை, நீங்கள் பணக்காரர் தான். ஆனால் நீங்கள் போடுற ப்ராஜெக்ட் வந்து உங்கள் தகுதி என்ன இருக்கோ அதை தாண்டி ப்ராஜெக்ட் போடுறீங்க. அப்படி தான் துபாய் போட்டாங்க. அவனுக்கு என்ன இருக்கோ அதை தாண்டி ப்ராஜெக்டை பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அச்சீவ் பண்ணோம். அப்போ இதுக்கு என்ன கணக்கு? நம்ம வந்து ரொம்ப இரும்புத்திரை நாடாக இறுக்கி பிடிச்சி நின்னோம்னா நம்ம யாரும் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு 1000 கோடி ரூபா கொடுக்குறான் அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பாதுகாப்பு, என்ன ரிட்டர்ன் அப்படின்ட்டு. அப்போ இது எல்லாத்தையும் செய்யணும். அந்த நாடில் எல்லாம் செய்கிறாங்க. அது வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாடு நிறைய செய்யுது. ஓகே, ஸோ இப்போது அதை எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி வருதா? இது எல்லாத்தையும் போட்டு முடிச்சிருக்காங்க. அப்புறம் அதை வந்து கடனை திருப்பி அடைக்கணும்ல, அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னென்னு கேட்பாங்கல்ல. இப்போ நம்ம வந்து சாதாரண பேங்க்கில் ஒரு லோன் வாங்க போனாலே என்ன எம்ப்ளாயியா அல்லது செல்ஃப் எம்ப்ளாய்டு பிஸ்னஸ் மேனா, எவ்வளோ வருது, எவ்வளோ வருமானம், டோட்டல் டேர்ன் ஓவர் எவ்வளோ லாபம் வருது, எவ்வளோ ஐடி கட்டுறீங்க அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ சவுதி அரேபியாவில் வந்து ஒருத்தர் வந்து 1,00,000 கோடி ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். அப்போ உங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? எனக்கு வந்து இவ்வளோ ஆயில் வருதுங்க, அந்த ஆயில் நான் விற்று நான் வந்து கட்டிடுவேன். ஆனால் இப்போ அதான் வந்து பிளாக் ஆகிருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டிங்க. இவ்வளோ தூரம் ஏன்னா இவ்வளோ விளக்குனா தான் நம்மளுடைய நேயர்களுக்கு எப்போவுமே வந்து டீட்டெயில்டாக சொல்கிறது. ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுகிறது தான் அப்படி சொல்கிறது இருக்குல்ல, அதில் ஆமாம் இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்டு. ஓகே, முன்னாடி தி லைன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட்டு, அதில் வந்து ஃபுல்லாக அப்புறம் அது வந்து என்ன 7 ட்ரில்லியன் ப்ராஜெக்டை முதல்ல அனௌன்ஸ் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து அதை 1 ட்ரில்லியனுக்கு ஆரம்பிப்போம். 1 ட்ரில்லியன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 100,00,000 கோடி. ஓகே, அந்த அளவுக்கு அதில் இப்போ டவர் இருக்குது, அதுக்கு நிறையா இந்த ப்ராஜெக்ட் நிறையா கொண்டு வந்து 2030 வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட், ஒரு நகரம் அது இருக்கணும்னு சொல்லி நிர்மாணிக்கணும்னு சொல்லும்போது இப்போ கடந்த ஒரு 4-5 மாதமாக ஒரு மாதிரி தேக்க நிலையில் இருக்குது. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு வருமானம்ங்கிறது மேஜர் ஆயில் தான். ஓகே, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதில் வந்து என்ன பண்ணாலும் அதுக்கு சவுதி அரேபியா சப்சிடி கொடுத்து இருக்கிற காசை எக்ஸ்ட்ரா கொடுக்குது. அதனால் மக்களுக்கு உணவுப் பொருள் கிடைக்கிறதே ஒழிய அதுலேருந்து லாபம் வரல. நீங்கள் வளைகுடா நாடுகள் வந்து இந்த போரால் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், முதல் ஒரு அக்ரிமெண்ட்னா ஒரு விஷயம் என்னங்க சார், அதாவது இந்த விஷயத்தை நாங்கள் மீற மாட்டோம் அப்படின்னுக்காக தான் இப்போ ஈரானும் அமெரிக்காவும் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு எனக்கும் வளைகுடா நாடுகளில் மற்ற எல்லாத்துக்கும் அக்ரிமெண்ட் அப்படின்னாலே மீறுவதற்காகவே போடுறது தான் அக்ரிமெண்ட்டுங்கிறது. அமெரிக்கா நாங்கள் அக்ரிமெண்ட் மீறவே இல்லை, போர் நிறுத்தம் அவங்க சொல்லியிருக்கோம், அதனால நாங்கள் வந்து இன்னும் ஹார்ஷாக அடிக்கல, இப்போ நாங்கள் தற்காப்புக்காக அடிச்சிருக்கோம். இது புரியலை. ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் போனோம், அக்ரிமெண்ட் போடுறோம். நாங்கள் வந்து முதல் வந்து லேசாக ஒரு கத்தியால் குத்தினோம். ஆனால் நேரம் வந்து ஒரு ஓங்கி வெட்டி கழுத்தை துண்டாக்கி இருக்குல்ல, நாங்கள் வந்து ஒரு குத்தியிருக்கோம், விழாவில் ஒரு குத்தியிருக்கோம். அதனால் இது வந்து எங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ். ஓகே, அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்னென்னா நீங்கள் பார்த்தா ஒரு மாதிரி கொஞ்சம் முரடத்தனமாக பயங்கரமாக கையால் வந்து கன்னத்தை அரைஞ்சிருவார் போல தோணுது. வேறு வழி இல்லை. அதனால் வந்து கையில் வந்து மணிக்கட்டிலேருந்து வெட்டிட்டோம். நான் மொத்தமாக ஆளை க்ளோஸ் பண்ணவே செஞ்சோம் அப்படின்ற மாதிரி. அதாவது முல்லை மாதிரி முடிச்சவிக்கு உலகத்தில் இருக்கிற ஒரு சரியான கிரிமினல், எதுக்கும் கட்டுப்படாத ஒரு வீணாக போன அப்படிங்கிற இடத்து என்னென்ன நெகட்டிவ் விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் ட்ரம்ப்புக்கு பொருந்தும். தானே தலைவர் தன்னை தலைவர். ஓகே, ஆமாம், தானே தலைவனுக்கு பொருந்தும். ஏன்னா இப்போது இந்த இவ்வளோ தூரம் பேசின காரணம்னா சவுதி அரேபியா டெஸ்பரேட்டாக இருக்காங்க. ஹர்மோஸை திறந்து விட்டால் மட்டும்தான், திறந்துருந்தால் கூட சவுதி அரேபியாவுக்கு பெரிய பிரயோஜனம் இல்லை. அது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோவாக திறந்து விட்டால் மட்டும்தான் சவுதிக்கு வந்து இன்ஃப்ளோ இருக்குல்ல, பணம் அது வந்துக்கிட்டு இருக்கும்.
யுஏஇ என்ன பண்ணிட்டான், நான் ஓப்பெக்கில் இல்லை, நான் இஷ்டத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டு இந்த பக்கத்தில் நான் இப்போ ஃபுஜரா வழியே நான் எனக்கு ஹர்மோஸை வேண்டியதில்லை, பரவாயில்ல, நான் ஃப்யூச்சரில் ஃபுஜரா வழியே போய்க்கிறேன், அவன் இறங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கணக்கு. கத்தாருக்கு வேறு வழியே இல்லை, ஹர்மோஸ் வழியே போய் தான் ஆகணும் நேச்சுரல் கேஸு. சரி, அப்படி சம்மந்தப்பட்ட இந்தியாவுக்கு என்ன, இந்தியா மாதிரி இந்தியா ஜப்பானுக்கு, வட கொரியாவுக்கு, தென் கொரியாவுக்கு, அதுக்கப்புறம் மற்ற சைனாவுக்கு, இது எல்லாத்துக்கும் என்ன தேவைப்படுது, அங்கே நேச்சுரல் கேஸ் வேணும். தேவைப்படுறவனுக்கும் அந்த ஹர்மோஸ் முக்கியம், அதை விற்கிறவனுக்கும் ஹர்மோஸ் முக்கியம். அப்போ இதை வந்து அடைச்சிக்கிட்டு உட்காந்தா என்ன பண்ணுறது, நீ எனக்கு வந்து இவ்வளோ தூரம் அடிச்சல, பிரச்சனை பண்ணல, எனக்கு கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு 7 பில்லியன், ஒரு 70,000 கோடி அதை ரிலீஸ் பண்ணி விடு, நம்ம பேசுவோம். சரி, ஹர்மோஸை திறந்து விடு, அதை பற்றி ரிலீஸ் பண்ணுறது பேசுவோம். நீ முதல்ல ரிலீஸ் பண்ணு, நான் ஹர்மோஸை வந்து நம்ம அடுத்த பேச்சுவார்த்தை. சரி ஓகே, நான் இதை ரிலீஸ் பண்ணிடுறேன், ஹர்மோஸை வந்து திறந்து விட்டுறோம். அப்புறம் வந்து இதுக்கு வந்து டோல் வசூல் பண்ணக்கூடாது. நான் வந்து டோல் வசூல் பண்ணலை, இந்த ஏரியாவை நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், பாதுகாக்கணும், இதுக்கு செலவு இருக்குது, அந்த செலவுக்காகத்தான் நாங்கள் வந்து வசூல் பண்ணுறோம். அப்போ இது வரைக்கும் 40 வருஷம் வசூல் பண்ணலையே, 40 வருஷங்கிறது வேறு, இப்போ எங்களை அடிச்சுக்கிட்டேல, இப்போ நாங்கள் வேறு. அது இப்போ 24 மில்லியன் வரை கேட்குறாங்க ஈரான் சைடில். அது என்ன ஒரு கணக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 435 மில்லியன் டாலர் வந்து எங்களுக்கு இந்த ஹர்மோஸ் அடைச்சனா இல்லை, ஹர்மோஸுக்கு வெளியில் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமானில் அடைச்சி வச்சுருக்காங்கல்ல, இதனால் எங்களுக்கு லாஸ் ஆகுது. அந்த லாஸை பூரா எனக்கு கொடு, 24 பில்லியன் கொடு, நாங்கள் வந்து ஹர்மோஸை திறக்கிறோம் அப்படின்னு இங்கே சொல்ல. சரி ஓகே, இதை பேசிக்கிடுவோம். அப்புறம் 450 கிலோ என்ரிச்டு யுரேனியம், அதை வந்து இந்த போர் நிறுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம், 60 நாளுக்கு அப்புறம். அதுக்கெல்லாம் வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வந்து நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு எங்கே வச்சு, கத்தாரில் வச்சு. கத்தாருக்கும் ஈரானுக்கும் ஆகாது ஏற்கனவே. ஆனாலும் அப்பாஸ் ஆராய்ச்சி அங்கே போய் உட்காந்து பேசி, இங்கே உள்ளுக்குள்ளே எப்படி சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவரோட உத்தரவு இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவர் ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அங்கே போய் இப்போ பண்ண போகிறாங்க. அப்போது அடுத்து சைன் பண்ணிடுவாங்க ரெடி அப்படின்ற நேரத்தில் எங்கிருந்தான் இந்த ஞானோதயம் வந்துச்சோ, அல்லது எங்கிருந்தான் அது உள்ளுக்குள்ளே சைத்தான் வந்து உள்ளே பராண்டிச்சோ தெரியலை. இந்த ஆள் வந்து உத்தரவு போட்டோன்னே கடல்லேருந்து அங்கே டெஸ்ட்ராயர் கப்பல் இருக்குல்ல, அங்கேருந்து இதுதான் நம்ம மிசைல் போய் பந்தர் அப்பாஸுக்கு பக்கத்தில் அங்கே வந்து அடிச்சிருச்சு. எதுக்கடா அடிச்சுட்டா என்ன சொன்னால், சென்காம் என்ன சொல்கிறாங்க வந்து, நாங்கள் வந்து பெருசாலாம் அடிக்கலை, மாதிரி எங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ், எங்களை வந்து பார்த்தா அடிச்சிருவோம் போல தோணுச்சு, அதனால் கையை வெட்டிட்டோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ வந்து எப்படின்னா, முஸ்தபா கமேனி எங்கே இருக்கார், ஈரானில் இருக்கார். ஈரானில் எங்கே இருக்கார், எங்கே இருக்கார் யாருக்கும் தெரியாது. அது ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும். ஈரானுக்கும் தெரியாது. ஈரானில் ரொம்ப வெரி ஃபியூ பீப்புள், அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவரை வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது ஈரானுக்கு ரொம்ப அவசியம் இப்போதைக்கு. அந்த உத்தரவு, கடைசி உத்தரவு அவர் தான். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே உத்தரவு போகிறது எப்படி தெரியுங்களே, ஏதோ ஒரு அண்டர் கிரவுண்டில் இருக்கார். அண்டர் கிரவுண்டில் நீங்கள் பங்கர் பஸ்ட் நீ போட்டாலும் அவரை தாக்க முடியாது. அண்டர் கிரவுண்டு, அதில் ஜன்னல் கிடையாது, எல்லா காத்தோட்டம்னா வெளியே இந்த மாதிரி சாதாரண காத்தோட்டம் இருக்காது, அவருக்கானது எல்லாம் உண்டு. ஆனால் சுற்றி எல்லாம் பார்த்து ஜன்னல் கிடையாது அண்டர் கிரவுண்டில். அப்படி உள்ளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஜெயில் மாதிரி தான், வீட்டு சிறை மாதிரி. அவர் வந்து உள்ளுக்குள்ளேயே ஜெயிலில் வச்சுக்கிட்டு ஏதாவது இந்த பிரச்சனை என்ன நடக்குது ஏது நடக்குன்னு கம்யூனிகேஷன் தான் அங்கெல்லாம் வராதுங்க. என்ன வேணால் பழங்காலத்தில் வந்து ஆதி காலத்தில் இருப்பாங்கல்ல, ஒரு கம்யூனிகேஷன் ஒன்றும் கிடையாது. ஆனால் பார்ப்பாங்க, நேராக பார்த்தா தான் என்ன எப்படி அவங்க இந்த மாதிரி அமெரிக்கா அப்படி சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த மாதிரி வந்து இங்கே பந்தர் அப்பாஸ் போய் அடிச்சிடனே அதை எடுத்து ஒரு பழங்காலத்தில் எழுதுவாங்கல்ல, ஒரு வேக்ஸ் பேப்பர் மாதிரி. ஓகே, அதில் வந்து அவர் வந்து சங்கேத மொழி அப்படின்னு சொல்லியாச்சுன்னா வெளியில் வேறு யாருக்கும் புரியாது. இப்போ சில நேரத்தில் வந்து முன்னாடி டைப் ரைட்டரில் வந்து ஷார்ட் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து நீளமாக சொல்லிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஓகே. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த மாதிரி சவுதி அரேபியா பற்றி இவ்வளோ டீட்டெயிலில் பேசும்போது சவுதிக்கு வந்து பணம் தேவைப்படுது, அதான் கேட்டிங்க. அது மாதிரி ஷார்ட் ஹேண்டில் வந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து அது படித்தவங்களுக்கு புரியும். சீக்ரெட் லாங்குவேஜ் மாதிரி, சீக்ரெட் லாங்குவேஜ் தான். ஓகே, அது அவங்களுடைய அந்த லாங்குவேஜில் பழைய டைப் லாங்குவேஜ் இருக்குல்ல, அந்த லாங்குவேஜில் இது வந்து எழுதி கொடுக்குறது. அந்த எழுதி கொடுத்து எம்டி பேப்பராக தான் இருக்கும். அதை ஏதோ ஒரு முக்கியமான இது தீயில வாட்டி அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் வந்து எழுத்து தெரியும், ஒரு வாட்டி தெரியும், அதோட அழிஞ்சு போயிடும். ஸோ இவங்க சொல்கிற உத்தரவு, இவர் இந்த நேரத்தில் இப்படி உத்தரவு போட்டார், இத்தனை நாள் கழித்து இந்த உத்தரவு இப்படி மாறிச்சு, இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர் போடுற உத்தரவு வரும், கரெக்டாக போகும், பார்ப்பாங்க, ரைட் ஓகே, இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாது. அப்புறம் வந்து இவங்களுடைய ஃபாஸ்ட்டு போட்டு வந்து ஒரு 2-3 போட்டு அங்கே அமெரிக்காவோட இது இருக்கு இல்லையா, என்னது நம்ம டெஸ்ட்ராயர் கப்பல், அதை நோக்கி போனதாகவும் அதை இவங்க அடித்ததாகவும் அந்த 2 கப்பல் மூலமாக அடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அது அடித்ததில் வந்து நிறையா இந்த போன மிசைல்ஸ்லாம் வந்து திருப்பி தாக்கிட்டாங்க. ஆனால் ஒரு மிசைல் வந்து
இதோட பேக் சைடை பயங்கரமாக பதம் பார்த்துருக்கு, ஒரு கப்பலோட பேக் சைடை. அதனால் அது வந்து பெரிய சீரியஸ் இன்ஜுரி ஆகிருக்கு அது கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஈரானும் தக்க பதில் கொடுத்துருக்காங்க. இல்லை கொடுத்துருக்காங்கன்னா ஈரானும் லைட்டாக அடிச்சிருக்காங்க. ஈரான் அடிக்க நினைச்சானா என்ன ஒரு கப்பல் நிற்குமாங்க, இல்லை போட்டு தாக்கியிருக்க மாட்டாங்க. ஈரானும் இங்கே அடித்து அதுக்கு பிறகு நான் லைட்டாக அடிக்கிறேன். இது வரைக்கும் ஈரான் முன் வந்து அட்வான்ஸாக நான் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு முறை கூட பண்ணலை. இதே இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி நானே பேசியிருக்கேன். என்னென்னா இஸ்ரேலை வந்து அடித்து குவிக்க போகிறாங்க. ஓகே, இந்த மாதிரி ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்காக போட்டு அடித்து இஸ்ரேலை வந்து காலி பண்ண போகிறோம். ரொம்ப குறிப்பாக வந்து டிமோனா அண்டு அராது அப்படின்ற அந்த அணு ஆயுதம் வச்சுருக்காங்கல்ல, அந்த இடத்த முதல்ல அடித்து குமிச்சிடுறது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இது வரைக்கும் அடிக்கலை, ஏதோ பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க ஈரான். இந்த மாதிரி ஒரு சூழலில் பேச்சுவார்த்தை இதில் வந்து முக்கியமாக இவங்க இஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தான் கத்தாரில் வச்சு, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, துருக்கி, ஈஜிப்டு, அப்புறம் வந்து யுஏஇ, சவுதி அரேபியா எல்லாம் சேர்ந்து ஓகே எல்லாம் பேசி இப்போ ஒரு 60 நாளைக்கு நம்ம சீஸ்ஃபயர் போட்டு எல்லாம் சைன் பண்ணுவோம்னு சைன் பண்ண நேரத்தை அடிச்சிட்டாங்க. திரும்ப வந்து இப்போ வந்து இனி ஒரு இவங்களோட அக்ரிமெண்ட்டே கிடையாது. என்னங்கடா வந்து நீங்கள் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இதே போல் வருஷம் பூரா பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏற்கனவே வந்து போன பிப்ரவரி 27 3வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சு ஓகே, அடுத்து மார்ச் 2 அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை, அதில் வந்து கடைசியாக வந்து சைன் பண்ணி முடிச்சுருவோம், ஒரு பாசிட்டிவாக வருது அப்படின்றத 28 போட்டு அடித்து எல்லாத்தையும் குமிச்சிங்க, ஸ்கூல் பசங்களாம் கொன்னீங்க. அப்போ உங்களை எப்படி நம்புறது? நீங்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அல்ல, அதனால் உங்களோட நீ பேச்சுவார்த்தை இல்லை, நீ வந்து பாரு அப்படிங்கிற இடத்துக்கு ரொம்ப தீவிரமாக வந்திருக்காங்க ஈரான் வந்து தீவிரமாக வந்தாங்கன்னா இப்போ என்ன ஆகிப்போச்சு, அமெரிக்காவை இந்த சைன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவை கிட்டத்தட்ட அன்பால் மிரட்டியது சீனா. ஒழுங்கு மரியாதை வந்து சைன் பண்ண அக்ரிமெண்ட் சைன் பண்ண ரெடி ஆகுங்க. அதே மாதிரி ஈரானை வந்து கிட்டத்தட்ட அன்பால் மிரட்டியது ரஷ்யா. நீ வந்து ரொம்ப இப்படி இழுத்துட்டு போனீங்கன்னா சரியாக வராது. சரி, இப்போ என்ன ஆகிப்போச்சு, இது மாதிரி தற்காப்பு நடவடிக்கையாக நாங்கள் வந்து இங்கே தாக்கணும் அப்படின்னால என்னையா வேணா தற்காப்பு நடவடிக்கை அந்த நகரங்களை மட்டும் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? ஆமாம், தற்காப்புன்றாங்க. எங்கே அடித்தா திருப்பி அடிப்பானோ அங்கே அடிப்போம், எங்கே அடித்தா சண்டைக்கு திரும்ப வருவானோ நீ தான் வந்து மீச என்னடா அது, நீ தான் பெரிய ஆளாச்சு வீரனாச்சு வந்து வாடுறா அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ அந்த மாதிரி சொல்லி அடிக்கிறது, அடித்தா திருப்பி வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக ஒட்டு மொத்தமாக போட்டு அந்த ஒரு 10-12 டெஸ்ட்ராயர் கப்பலில் போட்டு தாக்கியிருந்தான்னு வச்சுக்கிறேன், போர் பெருசாக வந்திருக்கும். இவன் வந்து நீ இதை தாக்குற நான் அதை தாக்குறேன் அந்த அளவுலேயே இன்னும் நிற்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேலே இருந்தவங்களுக்கு வந்து ரஷ்யாவிலேருந்து சைனாவிலேருந்தும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது பேச்சுவார்த்தை இருக்கும்ல, எல்லாம் டீட்டில் வரும்ல, நீ ரொம்ப போட்டு தாக்கிறாத, அவன் திரும்ப வந்து தாக்க வந்தால் எல்லோரும் சேர்ந்து யுத்தமாக வந்துடும், 3ஆம் உலக யுத்தம் வந்துடும். 3ஆம் உலக யுத்தம் வந்தால் உலகத்தோட ஃபைனல் அழிவு, அவ்வளோதான், அது வேண்டாம் அப்படிங்கிறத ரொம்ப இழுத்து பிடிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இப்படியே நிற்கட்டும், அடிச்சுட்டே இருக்கட்டும், நீயும் கஷ்டப்படு பரவாயில்ல, நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறோம். அமெரிக்காவும் கஷ்டப்பட்டு துணிக்கான ஓட போகிறாங்க. அமெரிக்காவுக்கு உள்ள அங்கே இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா தாங்க முடியாத பிரச்சனை. இதனால் சரி, என்னோட லாஸ்ட் கொஸ்டின் சார், இப்போ அமெரிக்கா வந்து சொல்லாமே அடிச்சுட்டு கிட்ட தற்காப்புன்னு சொல்கிறாங்க, இப்போ ஈரான் அது பதிலடி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதே மாதிரி ஈரானும் சொல்லாமல் கொள்ளாமல் அவங்க ஒரு பதிலடி கொடுப்பாங்களா? இது அடுத்த கடை நகர் கொடுக்க மாட்டாங்க. ஈரான் வந்து இவங்க பேச்சுவார்த்தை இது, நீ வந்து அங்கே பேச்சுவார்த்தை இதுக்கப்புறம் வேணாம் சொல்லியிருக்காங்க. வேணாம், பேச்சுவார்த்தை கிடையாது. இனி வந்து அங்கே அப்படியே நீ அங்கே நின்றுட்டே இரு, நாங்கள் வந்து இந்த பக்கம் போயிட்டே இருக்கோம். அப்புறம் ஏதாவது நீ வந்து அடிக்க வந்து நான் திருப்பி அடிக்கிறோம், உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து நகர்த்துறோம். ஈரான் கையில் எக்கச்சக்கமான இன்னும் வந்து ஆயுதம் வச்சுருக்காங்க. ஓகே, ஆனால் நாங்கள் வந்து இதை நகர்த்திக்கிட்டே இருக்கோம். ஓகே, நீ வந்து நிற்கும்போது ஒரு நாளைக்கு வந்து $2 பில்லியன் வந்து அவங்களுக்கு செலவாகுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்காம் முன்னாடி சொன்னது, ஒயிட் ஹவுஸு சென்காம் சொன்னது, அங்கே நீ அங்கே நிறுத்தி வைக்கிறனால ஒரு 10-20 கப்பல் நிறுத்தி வைக்கிறனால உங்களுக்கான செலவு ஓகே $2 பில்லியன் 20,000 கோடி ரூபா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு. இப்போ வந்து 50 நாள் போச்சு அப்படின்னா ஒரு 100 பில்லியன். அப்போ என்னாச்சு, மிகப்பெரிய பணம். இப்படி போயிட்டே இருந்தேன்னா அதனால் அவுட்கம் என்ன? முன்னாடியெல்லாம் வந்து ஒரு 100 பில்லியன் செலவு பண்ணான்னா 500 பில்லியன் வரவு பார்ப்பாங்க. ஏன்னா அங்கே பூரா வந்து ஆட்டையை போட்டு அவங்க பேரில் ஓட்டரி நரி எழுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அப்படி எழுத முடியல. இப்போ இவங்க ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. IRGC ரொம்ப தெளிவாக அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சு, முஜ்தபா கம்யூனிட்டிலேருந்து வந்துடுச்சு, இனிமேல் பேச்சுவார்த்தை சமாதானம் அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது, நீ அப்படியே நான் இப்படியே இருக்கேன் பார்த்துக்கோ, நீயா நானான்னு பார்த்துக்குருவோம் அப்படின்ற அளவுக்கு இருக்காங்க. அமெரிக்கா தன் அழிவை அந்த மண்ணை வந்து தன் தலையில் தானே அள்ளி போட்டுட்டு அங்கே உட்காந்துருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா, இந்த கிறுக்கு அதிபரை திரும்ப தேர்ந்தெடுத்தது.
அதாவது அதான் சொல்லுவாங்க, முன்னாடி வந்து நிறைய அமெரிக்காவில் போனால் பெரிய புத்திசாலின்னு சொல்லுவாங்க. புத்திசாலிலாம் சேர்ந்து ஒரு கிறுக்கனை முன்னாடி தூக்கி வச்சா எப்படி என்ன நடக்கும்? இப்படி தான் நடக்கும். அமெரிக்கா வந்து தன் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நடந்த விஷயம் அப்படிங்கிறது. நன்றி சார். ஈரான் அமெரிக்கா போரை பற்றி பல அப்டேட் நியூஸ்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் சிறப்பிடம் பிடித்த நாமக்கல் குறிஞ்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி 10 பங்கு பொதுத் தேர்வில் 490 மதிப்பெண்களுக்கு மேல் பெறும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் முழுவதும் இலவசம். நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் மற்றும் ஒரு வருட சிறப்பு பயிற்சி வகுப்புகள். குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள், காவேரிப்பட்டி, நாமக்கல்.